before. What happened? So, okay, this is about the specific economic zone. 2005 it started. So அதுக்கு முன்னாடி 1969 time period there's a creation of Kandla as a specific economic zone. Kandla port as a first economic zone அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை 2000 we started this project, that is specific economic zone project. 2006 வரைக்கும் it was done under the foreign trade policy without any act. So 2005 it came as an act, and the 2006 it came into implementation. So your purpose என்ன அப்படின்னா tax free. ஸோ டேக்ஸ் வந்து ரெடக்ஷன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி ரெடக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தே கேன் ஒன்லி எக்ஸ்போர்ட். இப்போ எக்ஸாம்பிள் செஸ் ஜோனில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் டிசிஎஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இஃப் தே ஆர் டூயிங் சம் ப்ராஜெக்ட் லைக் கம்பெனி, தே ஹேவிங் அ கம்பெனி இன் த ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன், they will produce softwares for not for India, for other countries. They can sell only in other countries. Then only they will get the tax exemptions. First 5 years வந்து no tax. The companies ஆரம்பிக்கப்பட்டு first 5 years no tax. அதுக்கு பிறகு 50% tax. இந்த 50% tax வந்து அடுத்த 5 years. ஆனால் இது 2020 வரைக்கும் இந்த 50% taxation continued. இப்போ கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டாக என்ன அப்படின்னா, இவங்களுக்கு லைக் ஜிஎஸ்டியும் வராது, ஐஜிஎஸ்டி. ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கான டேக்ஸஸும் கிடையாது. ஸோ கம்பெனி விட்டு வெளியில் வந்து தே நோ நீட் டு பே டேக்ஸஸ். அது மாதிரி முன்னாடி மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் கிடையாது. இப்போ மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. 2012 இருந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இட் வாஸ் தேர். ஸோ திட்ஸ் அபவுட் தி ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன். இதோட பெனிஃபிட் எடுத்துக்கிட்டால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரும். இந்தியன் கம்பெனிஸ் வில் இன்வெஸ்ட் அ லாட் ஹியர். அது மாதிரி எக்ஸ்போர்ட் அதிகமாகும் போது ஃபாரின் கரன்சிஸோட ஃப்ளோ அதிகமாகும். அது மட்டும் இல்லை, ஜாப் கிரியேஷன் இஸ் வெரி ஹை. சரி, அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இதோட பர்பஸ். கிட்டத்தட்ட இன்னைய அளவு வரைக்கும் ஜாப் கிரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,34,744 இருந்துச்சு முன்னாடி, 2006க்கு முன்னாடி. Now it is around 23,55,356 people are employed. Our income generation in the specific economic zone via the specific investment category சரி, production category, that is 759,321. சரியா? ஸோ முன்னாடி இது 22 lakhs something தான் இருந்துச்சு. இப்போ இட் இன்க்ரீஸ்ட் க்ரோருக்கு. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஸ்கீம். இப்போ இதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் திஸ் நேம். ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோனை வந்து மாற்ற போகிறாங்க. இன்னும் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படல. ஸோ கரண்ட் பார்லமெண்டரி செஷன்ஸ், இப்போது மான்சூன் செஷன் ஆரம்பிப்பாங்க, அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெயின்லி த நேம் வாஸ் டெவலப்மெண்ட் என்டர்பிரைஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் பில்லை இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
இப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா WTOட நார்ம்ஸ் வந்து WTOவில் வி ஹேவிங் ஸோ எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் இட்ஸ் அன் எக்கனாமிக் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. WTOவில் தெர் இஸ் அ எக்ஸ்போர்ட் சப்சிடி, இம்போர்ட் சப்சிடிஸ். எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்காக சப்சிடி பண்ணக்கூடாது. சைனா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ இட் வில் curtail தி WTO நார்ம்ஸ் அண்ட் தென் தே வில் impose sanctions. ஸோ லிஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க இப்போது. அதனால தான் இப்போ ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன் மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் சப்சிடிஸ், டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து against தி WTO நார்ம்ஸ். அதனால தான் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ். அதனால தான் மேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் முன்னாடி WTO நார்ம்ஸை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போவும் கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்ததுனால ஸோ வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் திஸ் நேம், டெவலப்மெண்ட் என்டர்பிரைஸ் சர்வீசஸ் ஹப் ஆக்டாக அதை மாற்ற போகிறோம். அண்ட் தென் இது வரைக்கும் அவங்க வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இந்தியாவுக்குள்ளாடி செல் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு பே டேக்ஸ். தே கேன் செல் இட் இன் இந்தியா பட் தே ஹாவ் டு பே டேக்ஸ். இனிமேல் வந்து இந்தியாவுக்குள்ளாடி அவங்க இந்த பொருட்களை செல் பண்ண முடியும் வித் சேம் த ப்ரொசீஜர். எக்ஸ்போர்ட் பண்ணாலும் தே ஓன்ட் கெட் தி இன்சென்டிவ்ஸ். அதான் இந்த பில்லோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு இம்ப்ளிமெண்டேஷனில் வரும்போது தான் UPSC ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி. அதுக்கு முன்னாடி ஹாவ் டு நோ அபவுட் தி செஸ், என்ன பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். The next news related to, the second news related to the vice president, sorry, Rajya Sabha members வந்து nominate பண்ணப்பட்டிருக்காங்க. Nominated members were announced. 3 members were announced. That's why it came in news. The names are not important for your examination, but at what category it was mentioned, that is important. So Rajya Sabha மொத்தம் 245 members are there. Indirectly elected people, 233. The 233 people are indirectly elected. Total 245 members. Under Article 80, it talks about the composition. And the 81, it talks about the total membership. 83, it talks about the 12 members. See, these are elected indirectly. Legislative assembliesலேருந்து அனுப்புவாங்க, ஸ்டேட் legislative assembliesலேருந்து. இவங்க வந்து nominated by the president. Council of Ministers recommend பண்ணுவாங்க, president will appoint. Those people will be nominated. இவங்களோட கேட்டகரி, ஸோ குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ், அப்புறம் சோஷியல் சர்வீஸில் they are eminent-ஆக இருக்கணும். இப்போது இளையராஜா வாஸ் லைக் நாமினேட்டட் அண்டர் திஸ் கேட்டகரி. சரியா? அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் PT உஷாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி வில் ஆல்சோ கம் அண்டர் திஸ் கேட்டகரி, ஆர்ட்ஸ் கேட்டகரி, 12 members கேட்டகரியில். 233 members வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் தான். ஸோ அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன், ஸோ ரெண்டுக்குமே குவாலிஃபிகேஷன் இஸ் தேர். The members have to qualify 30 years of age, then இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ராஜ்யசபா மெம்பர் தான் எடுக்க போகிறோம். நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ அது எங்கேருந்து இன்டெண்டட் டு செலக்டட். அப்போ இந்தியாவுக்குள்ளாடி ஏதாவது ரெஜிஸ்டர்ட், முன்னாடி எந்த ஸ்டேட்லேருந்து அனுப்பப்படுறாங்களோ அந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர்ட் ஓட்டராக இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இந்தியாவுக்குள்ளாடி எங்கே வேணானாலும் தே கேன் பிகம் மெம்பராக இருக்கணும், ரெஜிஸ்டர்டு ஓட்டராக இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல. சரி, எங்கே இருந்து வேணாலும் நாமினேட் பண்ணப்படலாம். தட்ஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் தி நாமினேஷன். அப்புறம் இவங்களுக்கு there is a procedure, no need to study those articles, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் 80 தெரிஞ்சுக்கோங்க, கம்போசிஷன்ஸ் கேட்டகரி. இவங்க வந்து லைக் ஏதாவது கட்சிகளில் சேரலாமா? தே ஆர் நாமினேட்டட், ஸோ தே ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் எனி பார்ட்டி. நாலேஜபிள் பர்சன்ஸ் ஆர் நாமினேட்டட். எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட சேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கிராட்டிடியூட் கொடுக்குறோம். அப்போது கண்டிப்பாக இவங்க வந்து கட்சிகள் சார்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். இவங்க எலெக்ட் பண்ணப்பட்ட பிறகு, நாமினேட் பண்ணப்பட்ட பிறகு ஏதாவது பார்ட்டிஸில் சேரலாமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு 6 months தே ஹாவ் த டைம். ஸோ எலெக்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு 6 monthsல தே ஹாவ் த ரைட்ஸ் டு ஜாயின் இன் எனி பார்ட்டி. அதர்வைஸ் 6 monthsக்கு பிறகு எந்த கட்சியிலையும் சேரக்கூடாது. சேர்ந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா will come into the picture. So they can be considered as a defected people and can be disqualified under the anti-defection law.
So that's about that mentions in the article 99. Okay, so that's all. அது மாதிரி இண்டிபெண்ட் மெம்பர்ஸ்னு ஒரு கேட்டகரி சுயேட்சையாக வரவங்க, இந்த எந்த கட்சியும் சாராமல் ஜெயிக்கிறவங்க, அது ராஜ்யசபாலையும் வரும், இங்கேயும் வரும், லோக்சபாலையும் வரும். சரியா? அவங்க வந்து எந்த கட்சிக்கானா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எப்போவுமே ஜாயின் பண்ண முடியாது. இவங்களுக்கு 6 months immunities is there. They can go into any parties. So that's all. Then the third news already நம்ம டிஸ்கஸ் பண்ண G7 மாநாடு நடக்கும்போதும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ we are going to discuss, that is partnership for global infrastructure and investment to counter BRI. Belt and Road Initiation கவுண்டர் பண்ணுறதுக்கு G7 countries வந்து உருவாக்கப்பட்டது the Partnership Global Infrastructure Project. So what it means? It was created by the G7 countries. So what's the purpose? We will discuss. Again, I am discussing PGI, Infrastructure PGI Partnership Global Infrastructure Investment created by the G7 countries. 600 billion kana investment they are going to do for the year up to 2027. 5 years they are going to do. இதில் என்னென்ன கேட்டகரி அப்படின்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கா, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் ரோட், பிரிட்ஜ், ஐசிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ, அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில், ஹெல்த், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் எஜுகேஷன் கேட்டகரி. ஸோ ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், க்ளீன் எனர்ஜி, ஸோ அதெல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறதுக்காக யாருக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், வெஸ்ட் ஆஃப்ரிக்கன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பிரிட்ஜ் த கேப். அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் லைக் ஈகோசிஸ்டமுக்கு மாறுறதுக்கு ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறது. ஸோ இது ஏன் கவுண்டரிங் தி like சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன், why to create those projects? எதுக்காக சைனாவை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் see on the map 2013 சைனாவோட ப்ரீமியர் the current president Xi Jinping அவரால் உருவாக்கப்பட்டதுதான். ஸோ show the map. So you can see on the map, so there are two belt and road, there is maritime and the land route. Belt and Road Initiation. So it's not a road connections, it's a project investment category. China வந்து என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இதில் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே they will invest. That is you can see on the yellow line சைனாலேருந்து இந்தியாவோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், தட் இஸ் சாக்ஸாம் வேலி வழியாக அப்புறம் டர்க்கி வரைக்கும் ஒன்று, அது மாதிரி ஜெர்மனி. ஸோ ஆக்சுவலாக இதோட பிளான் போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஏன்ஷியன் டைம் பீரியடில் சைனா ஹேட் அ சில்க் ரூட். சைனாவோட சில்க் வந்து இந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே ட்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த மேரிடைம் சில்க் ரூட்டையும் ரோடு வைஸில் நம்மளோட இந்தியாவோட டாப் சாஸ்காம் வேலி, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியாவில் இருக்கக்கூடிய காரக்கோரம் பாஸ் வழியாக தான் கிராஸ் பண்ணி அவங்க சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், அது மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே பொருட்கள் எடுத்துகிட்டு போனாங்க. லேண்ட் வைஸில், தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்ட் வைஸில் மேரிடைம் ரூட் வந்து பயன்படுத்தினாங்க. சில்க் வந்து சைனாவோட சில்கை வந்து மற்ற நாடுகள் எடுத்துகிட்டு போனோம். தேர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃப்ரம் தட். அதை வந்து திருப்பியும் ஒருங்கிணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் மேரிடைம் சில்க் ரோட் அஸ் வெல் அஸ் தட் இஸ் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்னு பேர். இதில் மெயினாக என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரோட் கனெக்ஷன். இதில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஹூ ஆர் அக்செப்டிங் த சைனாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தே வில் இன்வெஸ்ட் இன் தோஸ் கண்ட்ரிஸ். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லைக் அ லோன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரீஸில் பண்ண போகிறாங்கன்னா இது வெளியில இருந்து யாரும் பண்ண முடியாது, பணம் மட்டும் கொடுத்துட்டு விட மாட்டாங்க. சைனாவோட யுவான் வில் பி ஸ்பெண்ட், சைனாவோட கரன்சி தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணப்படும், சைனாவோட லேபர்ஸ் தான் பயன்படுத்தப்படும், சைனாவோட கம்பெனிஸ் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த கண்ட்ரிஸ் வந்து அந்த காசை வந்து திருப்பி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு பே பண்ணணும். அதனால தான் இட்ஸ் அ டெட் ட்ராப் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ பாகிஸ்தானில் தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் அ லாட். டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், சேம் ப்ராஜெக்ட்ஸ்.
பிஜிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேம் ப்ராஜெக்ட் தான் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன, சைனாவோட எக்கானமி வளரும் அப்படின்றது. ஏன்னா சைனாவோட யுவான் வந்து ஸ்பெண்டிங் அதிகமாகும். அது மாதிரி சைனாவோட பீப்புளுக்கு லேபர், அது மாதிரி சைனாவோட கம்பெனி இஸ் கோயிங் டு டூ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இட் வில் இம்ப்ரூவ் த எக்கானமிக் லெவல். ஆனால் இட்ஸ் அ பேர்டன். அது வந்து கோவிட் டைம் பீரியடில் அது பயங்கரமாக டவுன் ஆக ஆரம்பிச்சு அது ரீசெண்டாக. ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அதனால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ சைனாவோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸும் லோன் பே பண்ண முடியாமல் தவிக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் பிஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறது. தட் இஸ் பார்ட்னர்ஷிப் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். சேம் லைக் பிஆர்ஐ தான் இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் ஆல்சோ சேம் லோன். இந்த கண்ட்ரிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்லெஸ் லோனாக இருக்கும். இந்த கண்ட்ரிஸ் வந்து திருப்பி அதை பே பண்ணணும். இட்ஸ் நாட் அ ஃப்ரீயாக கொடுக்கல. சரியா? ஸோ ஃபியூச்சரில் இன்னும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டூ கம்பேரிசன். ஸோ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி the point of view of PGII and the BRI compare பண்ணி படிச்சுக்கோங்க. why it is important, what are the problems with this PGI. காரணம் வந்து ஃபண்டிங் வந்து சொல்லுவாங்க, ஃபண்டிங் பண்ணுறதுல லேக்குனாஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். The next news related to DRS, that is direct seeding rice. இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டப்போ சொன்னேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கான ரிசல்ட் கொடுக்கல அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. டைரக்ட் சீடிங் இஸ் நத்திங். இப்போ நம்ம பேடி கல்டிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேடி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி வில் டூ பட்டிங் ப்ராஜெக்ட். அப்படின்னா பேடி சீட்ஸை வந்து ஒரு இடத்துல போட்டு அதில் நாற்றுகள் வளர்ந்ததுக்கு பிறகு மொத்தமாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்ளிங்ஸை வந்து லைக் சாயிலில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நடுவாங்க. நாற்று நடுறது அப்படின்பாங்க. இது என்ன அப்படின்னா மிஷின்ஸ் மூலமாக டைரெக்டாகவே பேடி சீட்ஸை வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து லைக் நாட்டுறது, இல்லைன்னா லைக் சோ பண்ணுறது பை இன்ஜெக்டிங். மிஷின்ஸை வச்சு இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக பண்ணுறாங்க. அது கரெக்டாக பண்ணுறதுக்கு பீப்புளால் பண்ண முடியாது, ஹியூமன் லைக் மிஷின்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எலக்ட்ரிசிட்டி இஸ் மஸ்ட், பெட்ரோல்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பேடி சீடு கல்டிவேஷன் பண்ணணும், நார்மலாக பட்டிங் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாற்று நடணும் அப்படின்னா அந்த சாயில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும், அப்போ தான் அந்த நாற்றுகள் உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணியை வந்து வாட்டர் லாகிங்காக பண்ணுவாங்க. அதன் மூலமாக நிறைய கிரவுண்ட் வாட்டர் வந்து லூஸ் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. அப்படின்றதுனால இதை வந்து இந்த டைரக்ட் சீடிங் மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பஞ்சாபில். அது வந்து ரெடியூஸ் பண்ணோம், வாட்டர் லெவலில் லைக் கிரவுண்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணோம். இட் வில் ப்ரிவெண்ட். அதுக்கு மட்டும் இல்லை, இதை டெஸ்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு வந்து 1 குண்டால்லேருந்து 2 குண்டால் வரைக்கும் ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க ரிசர்ச் பண்ணும்போது. சரியா? ஸோ இது வந்து இப்போ ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன்ஸ். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், லேபர் வந்து தேவை கிடையாது. முன்னாடி நாற்று நடுறது அப்படின்னா ஒன்றா நடணும், இட் வில் டேக் மோர் டைம். இது இப்போ மிஷின்ஸ் வச்சு பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி டைரக்ட் சீடிங் மெத்தட் மூலமாக. அப்புறம் நம்ம இந்த லைக் பட்டிங் ப்ராசஸ் எல்லாம், ஸோ இல்லைன்னா இந்த விதைகளை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டமாக முளைக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதுக்கு முளைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அதை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் லேண்டில் கொண்டு வந்து ஃபீல்டுக்கு கொண்டு வந்த அப்புறம் அதை பாதுகாக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது, ஒரே ப்ராசஸ் அப்படின்றனால வெரி ஈஸி, லேபர் லெஸ். அப்புறம் ஈல்டு வந்து அதிகம்னு நான் சொன்னேன். இது ஏன் பஞ்சாப் போன்ற ஸ்டேட்ஸில் இது ஒத்து வரல, அங்கே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, பஞ்சாபில் டைரெக்டாக லைக் 2 விஷயம். அங்கே இப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்குது, இவ்வளோ ரிவர்ஸ் இருந்ததுக்கு பிறகு கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மி. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இஸ் தேர். எலக்ட்ரிசிட்டி வந்து 100% ஃபீல்டுக்கு வந்து 24/7 கொடுக்கறது கிடையாது. தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மே மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் அங்கே விவசாயம் பேடி கல்டிவேஷன் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ லா. அந்த பேடி ஸ்ட்ரா எரிக்கிறதுனால வரக்கூடிய இஷ்யூஸை தடுக்கிறோம். கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகிறத தடுக்கிறதுக்கும் மான்சூன் சீசன் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ட்ராபேக்ஸ். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இந்த மிஷின்ஸ் ரன் பண்ணுறது. இது ஆக்சுவலாக எப்போ விவசாயம் பண்ணுவாங்கன்னா மேலேருந்து ஜூன் பண்ணுறாங்க. நார்மலாக மேலேருந்து ஜூன் தான் மற்ற இடங்கள்லாம் பேடி கல்டிவேஷன் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட்ஸ் வெரி டஃப். அது மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ராஜஸ்தான்,
பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப், அது மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் சம்மர் சீசனில் உங்களுக்கு டெம்பரேச்சர் அது மே மந்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ 40 degrees டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு டைரக்ட் சீடிங் பண்ணுறோம். வித்தவுட் வாட்டர் த பேடி வில் க்ரோ, லெஸ் வாட்டர் பேடி க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் டெக்னாலஜி வைஸில் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, சப்சிடிஸ் இல்லை. தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் தி ஸ்கீம். That's about the DRS method. Then the next one and the final news, that is about judiciary. So judiciary ila irukkudiya problems, and then online, that is ODRS, that is online dispute resolution mechanism. அதை implement பண்றதுல இருக்கக்கூடிய lacunas we will discuss. That's about the judiciary. இந்தியாவோட judiciary எடுத்துக்கிட்டிங்கன்னா it's a very big process, big comparing to the world. We having Supreme Court and the High Courts for the states as well as subordinate courts also. 4.7 crore cases are pending. May 2022 அடிப்படையில் இந்தியன் லெவலில் 4.7 crore cases are pending. 30 years பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேசஸ் எடுத்துக்கிட்டா 1,87,000 சம்திங் அப்ராக்சிமேஷன் ஐம் டாக்கிங். ஸோ இதெல்லாமே ரொம்ப ப்ராப்ளம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் பேர்டன் ஆன் தி கோர்ட், மேன் பவர் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி வைஸில் வி ஆர் வெரி லேட், ரொம்ப டவுனில் இருக்கும். தட்ஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ மெயின்லி நம்ம இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்போம், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. தட் இஸ் நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் நெட், NIC நெட் மூலமாக வி இன்டர்கனெக்டட் தி ஹைகோர்ட்ஸ். இன்னைக்கு ஹைகோர்ட்ஸ் எல்லாமே இன்டர்கனெக்டட், கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, இன்டர்கனெக்டடாக இருக்குது. Interconnected in the sense every high court is interconnected, and then online filing எல்லாம் பண்ண முடியும், கேஸ் ஃபைலிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ICT மூலமாக. சரியா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், அதான் சொன்னேன், கேசஸ் எப்போ வரும் அப்படின்ற லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் யூ கேன் சி. அப்புறம் E-Court ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. E-Court ப்ராஜெக்ட் அப்ளையிங் ஃபார் த கேஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். ப்ளஸ் இன்டகிரேட்டட் கேஸ் மேனேஜ்மெண்ட், கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ தேர். அதன் மூலமாக ஃபைலிங் ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து வரும். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி இந்தியாவில் எக்ஸிஸ்டிங். ஆனால் ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லை. இப்போ ரீசெண்டாக கோவிட் டைம் பீரியடில் வி ஹேட் ஆன்லைன் கேஸ் வந்து ஆன்லைனில் நடந்ததை பார்த்தோம், ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம், கோர்ட் லைவ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க, ஆன்லைனில் கேசஸ் நடந்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ தேர் இஸ் அ இஷ்யூஸ், லேக்குனாஸ் இருக்குது. ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல் கோர்ட் ப்ராசஸ். தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்னாலே நார்மல் கோர்ட் ப்ராசஸை விட இட் இஸ் டிஃப்ரெண்ட். வி ஹேவிங் மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன். ஸோ மீடியேஷன் அப்படின்னா தேர் வில் பி a mediator, தேர் வில் பி மீடியேட்டர் மீடியேட் பண்ணுறதுக்கு. ஸோ பேச்சுவார்த்தை பண்ணி ரெண்டு பார்ட்டிஸ் கிட்ட, நார்மல் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கேஸை வந்து விவாதிப்பாங்க, அப்புறம் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு, அது நார்மல். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், த மீடியேஷன் வில் டேக் பிளேஸ். இப்போ சின்ன சின்ன கேசஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் டிவோர்ஸ் கேசஸ் யூ கேன் டேக். அதர் கேசஸ்னால் லேண்ட் டிஸ்பியூட் கேசஸ், அது மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மீடியேஷன், செக் பவுண்ட்ஸ் கேசஸ் இதெல்லாமே மீடியேஷன் ப்ராசஸில் பண்ணுவாங்க. மீடியேட்டர் வில் பி தேர். அந்த ரெண்டு பார்ட்டிஸ் கிட்ட கேட்டு ரெண்டு பார்ட்டி ஒத்துக்கிட்டா they will give arbitration. That is called as arbitrator will be there and arbitration will happen. Conciliation அப்படின்னா லைக் பேச்சுவார்த்தை பண்ணி சமரசம் பண்ணுறது. இது மூணுமே ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். இது ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லை.
ஸோ அது ஆன்லைனில் கொண்டு வந்தால் இட் வில் பி பெட்டர். நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் முடியுது. இதில் எல்லாம் கேசஸ் வந்து வாய்தா இல்லைன்னா பெண்டிங் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ கேசஸ் வந்து ஹைகோர்ட்டில் நடக்கு அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம் டு கோ ஃப்ரம் அதர் பீப்புள். ஸோ ஹூ ஆர் நாட் பிலாங்ஸ் டு திஸ் லைக் கேபிட்டல் சிட்டியில் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்மால் மீடியம் கேசஸ் எல்லாம் முடிக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் என்னென்னா மேனேஜிங் ஆஃப் டைம், காஸ்ட், செலவுகள் கம்மியாகும். பர்சன் வந்து லைக் பிசிக்கலாக அங்கே வரணும்னு கிடையாது, ஆன்லைன்லேயே சமரசங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர், அதான் நான் சொன்னவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே நெகோசியேஷன் பண்ண முடியும். ஆன்லைன் நெகோசியேஷன்ஸ் லைக் ஆர்பிட்ரேஷன் கேன் பி கிவன் ஆஃப்டர் தி நெகோசியேஷன்ஸ். சிம்பிள் ஆக்சஸ், எப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்த கான்சிலேஷன் ப்ராசஸுக்காக. ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் தட் மச் செக்யூர்ட். இப்போது நிறைய கேசஸ் வந்து கோவிட் டைம் பீரியடில் ஆன்லைனில் நடந்துச்சு. அது எல்லாமே பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணாங்க. ஹூ ஆர் வாட்சிங் இல்லைனா எதிர் தரப்பில் இருக்கிறவங்க அதை வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணாங்க. இட்ஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ப்ரைவசி இஷ்யூஸ், டேட்டாஸ் வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா பொறுத்தவரை டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் வெரி லெஸ். அர்பன் பீப்புள் வந்து 61% டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் தேர். ஆனால் ரூரல் எடுத்திங்கன்னா 25% தான் டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ ஆக்சஸ் டு ஆன்லைன் நெட் கனெக்ஷன்ஸில் டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு சொன்ன ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. டேட்டா ஸ்டோரிங் பண்ணுறதுல அது திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸில் இது என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதை அப்படியே பாசிட்டிவாக எழுதுங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் ஃபார் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ஆல். ஸோ அப்புறம் எல்லா கோர்ட்டையுமே வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர, மெயின் ஸ்ட்ரீம்னா கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் பண்ணுறது. அப்புறம் கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன், கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குன்னா யூகே, கனடா போன்ற கண்ட்ரீஸில் ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதுக்குன்னு தனி ஜட்ஜஸ் அண்ட் த லாயர்ஸ் வில் பி தேர். அப்போ அந்த கேசஸ் வந்து நிறைய பெண்டிங்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட 18 லட்சம் கேசஸ் வந்து 1,87,000 கேசஸ் பெண்டிங் ஃபார் மோர் தேன் 30 இயர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன். அப்போ அவங்க காலத்தில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ தட்ஸ் அ ஐரனி ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்? Infrastructural problem is the main thing. Online education literacy have to be given. Even lawyers, they are not aware about the online இந்த கேசஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனிங் அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கப்படணும். இதெல்லாமே நீங்கள் எழுதலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. So now we will see the question. Question number 1. Consider the following statements regarding Mekong River. Statement number 1, its origin is in the Himalayan region. Second statement, the river passes through the mainland nations of Southeast Asia. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So question number 2. With reference to the Environment Protection Act 1986, consider the following statement. Statement number 1, it was enacted under the Article 253 of the Indian Constitution. Statement number 2, central government as per the Act, the power to direct the closer prohibition or regulation of any industry, operations or process. Statement number 3, non-compliance or contraventions to any of the provisions of the Act is considered as an offense. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3 only. Question number 3.
Which one of the following best describes Chekurinji? So statement, so options are A, it's a fish species of Periyar Wildlife Sanctuary. It's a plant species endemic to Agastyamalai Biosphere Reserve. Option C, it's recently discovered ancient human species. Fourth option, that is it's a species of insect native to East Africa. Options are, sorry. So fourth question, consider the following statements about regarding African Union. Statement number 1, in 2002, Organization of African Unity was succeeded by the African Union. Statement number 2, all the countries of Africa are members of the African Union. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Next, which of the statements is are correct regarding Western Ghats? Statement number 1, Dodabeta Peak is the highest peak of Western Ghats. Statement number 2, the mountains of Western Ghats are Black Mountains. Statement number 3, it is recognized as the UNESCO World Heritage Site. Choose the correct statement using the codes given below. Options are A, 1, 2 and 3 only. Option B, 1 and 2 only. Option C, 2 and 3 only. Option D, 1 and 3 only. Okay. Now we will see the answers. Okay, question number 1, answer is C. That is both. It is originating from the Himalayan region of China. The river passes through the mainland of the Southeast Asian nations. Answer is C, both. Then, sorry, it's not originating from Himalaya, right? Answer is B. The answer is B, first one. Mekong River is not originating from the Himalayan region. Then second statement, Environmental Protection Act related to. The answer is D, 1, 2 and 3. Article 253 மட்டும் கிடையாது, 48A இருக்கு, 51A இருக்கு. So 253 also the same. The next statement, question number 3, it's B. Answer is B. It's a plant species endemic to Agastyamalai Biosphere Reserve. Endemic அப்படின்னா the origin and then இங்க மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். So only it is present in those places. வேற எங்கேயும் இருக்காது. Then fourth வந்து D, neither 1 nor 2. சரியா? All the countries வந்து members categoryல வராது. Then next வந்து fifth வந்து Dodabeta peak is the highest peak கிடையாது. Anamudi is the highest peak. Anamudi. Dodabeta is the second categoryல வரும். Western Ghats are the Black Mountains. Yes, that is correct.
Then UNESCO World Heritage Site அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ். 5 வந்து C. 2 and 3 is the answer. So now we will see the mains question. Mains answer writing. So first question number 1, critically analyze the role of floods in the making of the floodplain, environment and ecology of the region. So the question from the yesterday's article. So go and study and answer it and send. Thanks a lot for joining with us.